டிஎம்கே இஸ் சிட்டிங் பிரிட்டி வெல், அதில் எந்த சந்தேகம் வேணும். திமுக வந்து 4 முனை போட்டியிலையும் அல்லது அது 3 முனை போட்டியானால் கூட வாய்ப்புகள் ஏடிஎம்கே விஜய் கூட்டணி இருக்கலாமே ஒழிய, பட் ஸ்டில் டிஎம்கே அப்பர் ஹேண்டுன்னு தான் எனக்கு தோணுது. அப்படிதான் ஆட்சி மாற்றம் உறுதின்னு ஒரு கட்டத்தில் நான் சொன்னாலும் தேர் பிரிட்டி வெல். ஏன்னா அவங்க எல்லாமே அவங்களுக்கு சாதகமாக இருக்குது. அவங்க கூட இருக்க கூட்டணி வந்து ஒரு மாதிரி கொள்கை அளவில் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு அலையன்ஸாக தான் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஆம்பிகுட்டியே இல்லை, எக்ஸப்ட் எம்டிஎம்கே. மற்றவங்க யாருக்கும் எந்த விதமான ஆம்பிகுட்டியுமே கிடையாது. அதிலே கூட வைகோ ஓரளவுக்கு நான் ஸ்டாலினோட தான் இருப்பேன்றதையும் அவர் சொல்கிறாருங்க. ஆனால் அவரை கன்வின்ஸ் பண்ணுவாங்க. அவர் ஒன்று ரெண்டாவது அவங்களுக்கு ஒன்றும் ஓட் பேங்க் இல்லைங்க. அவங்க வெளியில் போனாங்கன்னா திமுக லாஸ் இல்லை, திமுக நில் லாஸ். பெர்செப்ஷன் கூட ஒன்றும் பர்செப்ஷன் கூட இருக்காது. டிஎம்கே வெளியில் போச்சுன்னா டிஎம்கேக்கு 0 லாஸ் தான் அவங்களுக்கு. ஸோ திஸ் அலைன்ஸ் இஸ் பிரிட்டி வெல். இவங்க they're sitting pretty. அகெயின் முக ஸ்டாலின் தான் தமிழ்நாடு வரலாற்றிலேயே அதிர்ஷ்டசாலியான முதலமைச்சர். அந்த அதிர்ஷ்டம் அவருக்கு 26லும் தொடருமா என்பதை நாம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். ஏன்னா இந்த மாதிரி தான் தொடருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் தான் இப்போதைக்கு தோணுது. இஸ் மோஸ்ட் லெஃப்டிஸ்ட் சிஎம். அப்போசிஷனே இல்லைங்க, விச் இஸ் டேஞ்சரஸ் ஃபார் டெமோக்ரஸி. எதிர்கட்சி பலவீனமாக இருக்கக்கூடாது, ஆளுங்கட்சி பலவீனமாக இருக்கலாம். அது எதிர்கட்சி பலவீனமாக இருப்பது, அதுவும் மீடியாவும் கம்ப்ளீட்டாக டொசைல் ஆன பிறகு 90% ஆஃப் த மீடியா காலடியில், ஆட்சியாளர்கள் காலடியில் பூனைக்குட்டி மாதிரி உட்காந்த பிறகு ஜனநாயகத்துக்கு பேராபத்து அது. பட் அதுதான் யதார்த்தம். இஸ் த மோஸ்ட் லக்கியஸ்ட் சிஎம். அவருக்கு இன்றைக்கி வந்து ஒரு நெரேட்டிவை யாராலையுமே ஒரு நெரேட்டிவை பில்டு பண்ணணுங்க. அதுதான் அப்போசிஷனோட ஸ்ட்ரென்த்து. அதை அவங்க வந்து கொரோனா காலத்தில் கூட அவங்க ஒரு நெரேட்டிவை பில்டு பண்ணாங்க டிஎம்கேவால். இவங்களால பண்ண முடியலையே இன்றைக்கி. இன்ஃபேக்ட் ஓரளவுக்கு அந்த நெரேட்டிவை பில்டு பண்ணது அண்ணாமலை என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுவேன். பட் என்னென்னா அது வந்து கம்யூனல் பார்ட்டி. ரெண்டாவது அவர் பர்சனலாக அதுக்கு பிறகு நிறையா வந்து மாற்றி பேச ஆரம்பித்தார். அவரோட இண்டிவிஜுவல் விம்ஸ் அண்ட் ஃபேன்சிஸ் வந்தது. பிஜேபி நெரேட்டிவ் பில்டு பண்ணிச்சுன்னா அது விளங்காது. அது தமிழ்நாட்டு மக்கள் ஒரு கட்டத்துக்கு மேலே அதை ஏற்றுக்க மாட்டாங்க. அண்ணாமலைன்ற நபருக்காக அது பார்க்கப்பட்டது, நாட் ஃபார் பிஜேபி.